என்ன மயூரி, ஏதோ டென்ஷன்ல இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா அத்தை, இன்னைக்கு ராத்திரி அர்ஜுனோட பர்த்டே பார்ட்டி இருக்குல்ல, ம். அவனை கூட்டிட்டு போய் அவனுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலான்னு ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன். ஆனா அவன் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னே வருது. மயூரி, அவன் தன்னோட பர்த்டே பார்ட்டிக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்றேன்னு சொல்லிட்டு தானே போயிருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் கூட அரட்டை அடிச்சுக்கிட்டு பிஸியா இருப்பான். நீ ட்ரை பண்ணிக்கிட்டே இரு, கிடைச்சிருவான். அத்தை, அர்ஜுன் எங்க போயிருப்பான்னு உங்களுக்கு ஐடியா இருக்கா? நல்லா இருக்குமா நீ கேக்குறது. அவன் யார் வீட்டுக்கு போறான்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நீ கேக்குற வரைக்கும் நான் சும்மா இருப்பேன். நான் சொல்லு, அவனுக்கு என்ன ஒருத்தரா 2 பேரா ஃப்ரெண்ட்ஸ்? குறைஞ்சது ஒரு 50 பேராவது இருப்பாங்க. அத்தை, அர்ஜுன் அவனோட ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ண தானே போயிருக்கான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரு, அவங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க. நானே அங்க போய் அவனை அங்க இருந்து ஷாப்பிங் கூட்டிட்டு போறேன். யார் வீட்டுக்கு போயிருக்கான்னு என்னால எப்படிமா சொல்ல முடியும்? சரி விடுங்க அத்தை, அவன் எங்க வேணாலும் போயிருக்கட்டும். எப்படினாலும் ராத்திரி இங்க தானே வருவான். நானே தனியா போய் அவனுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்துட்டு கூடவே அவனுக்கு பிடிச்ச ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வாங்கிட்டு வரலான்னு இருக்கேன். மயூரி, நீ இன்னும் அர்ஜுன கல்யாணமே பண்ணிக்கல, அதுக்குள்ள அவன் மேல இவ்வளவு பிரியமா இருக்கியே? அத்தை, நான் ஒன்னும் அர்ஜுனை இன்னைக்கு நேத்துன்னு காதலிக்கல, காலேஜ் டேஸ்ல இருந்து காதலிச்சிட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்குதான் உங்ககிட்ட சொல்றேன், அவ்வளவுதான். சரி, அர்ஜுனுக்கு என்ன பிடிக்கும்னு உனக்கு தெரிஞ்சுதா? அவன் உன்கிட்ட ஏதாவது சொன்னானா? நல்லா கேக்குறீங்க அத்தை. உங்க மகன் போய் என்கிட்ட வந்து அவனுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்வானா? காலையில இருந்து போன் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். போன்லயும் கிடைக்கல, நேர்லயும் கிடைக்கல. அப்படி இருக்கும்போது அவனுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு எப்படி அத்தை தெரியும்? அப்புறம் உனக்கு பிடிச்ச பொருளை வாங்கி கொடுக்கறேன்னு சொன்னேன். ஆமா அத்தை, அவனுக்கு என்ன பிடிக்கும்னு நான் கெஸ் பண்ணிட்டேன். என்ன அது? என்னன்னு சொல்ல மாட்டேன், வாங்கிட்டு வரேன் பாருங்க. பாய். நல்ல பொண்ணு. இப்பவே அவன் மேல இவ்வளவு பிரியமா இருக்கா. கல்யாணமும் பண்ணி வச்சுட்டா ஒரு நிமிஷம் கூட அர்ஜுனை விட்டு பிரிய மாட்டா போல இருக்கு. கடவுளே, இந்த ஜோடி எப்பவும் இதே மாதிரி பிரியமா இருக்கணும்பா. ஈஸ்வரா, ஏன் இப்படி நடக்குது? என்னோட எதிரிங்க இங்க இருந்துதான் என்ன கட்டி போட்டு கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க. அவங்க யாரு என்ன எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அவங்க முகம் கூட எனக்கு தெளிவா தெரியல. ஏன் ஈஸ்வரா, ஏன் எதிரிங்க பத்தின அறிகுறி கிடைக்கும் கிளம்புன்னு சொன்னீங்க. ஆனா அவங்க முகம் சாட கூட எனக்கு எதுவும் தெரியலையே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த வழியும் கிடையாதா? கலங்காதே மகளே, விதியின் பார்வையில் பார்க்கும் பொழுது சில சமயங்களில் துஷ்டர்களின் கை ஓங்கி இருப்பது போல் தோன்றும். உன்னுடைய இந்த தோல்வி தற்காலிகமானது. இறுதியில் வெற்றி உன்னை வந்து சேரும். தோல்வி அவர்களுடையது, அவர்கள் விழுந்தே ஆக வேண்டும். இங்கிருந்து 10 அடி முன்னே சென்றால் உனக்கு உன்னுடைய எதிரியின் பிம்பம் தென்படும். புறப்படு மகளே, சத்துருக்களை அழிக்க புறப்படு. நீங்க சொன்ன மாதிரியே நான் போறேன். என் எதிரிங்க யாருன்னு காட்டு. என் அப்பா அம்மாவை கொன்னுட்டு நீங்க மட்டும் நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? நான் எங்க அப்பா அம்மா எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தோம், நிம்மதியா இருந்தோம். ஒரு நாள் கூட நாங்க யாரையும் தொந்தரவு பண்ணதில்லை. ஆனா மனுஷங்க நீங்க உங்க பேராசைக்கு எங்க வம்சத்தை சேர்ந்த நாகமணியை அடையறதுக்காக என் அப்பா அம்மாவை கொன்னுட்டு எங்க வம்சத்துக்கு சேர்ந்த நாகமணிய திருடிட்டு போயிட்டீங்க. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, நாகமணிய திருடிட்டு போனதால அதை வச்சு வாழலாம்னு நினைக்காதீங்க. அது உங்களால முடியாத காரியம். விட மாட்டேன், உங்கள ஒருத்தரை கூட விட மாட்டேன். என் அப்பா அம்மா சாவுக்கு காரணமான அத்தனை பேரையும் தேடி தேடி சாகடிப்பேன். இப்ப ஒரு எதிரிய நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதே மாதிரி உங்க எல்லாரையும் தேடி கண்டிப்பா பழிக்கு பழி வாங்கியே தீருவேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் இந்த பக்கமா அந்த கார் போச்சு. நான் மனுஷ உருவத்துல போனேன்னா கார் போன வேகத்துக்கு
நிச்சயமா போக முடியாது. அப்படி போனா என் எதிரி இடத்தை கண்டுபிடிக்க எனக்கு ரொம்ப தாமதமாயிடும். அதுக்குள்ள அந்த எதிரி தப்பிச்சாலும் தப்பிக்கலாம். அதனால என்னோட உண்மையான உருவத்துல தான் நான் போகணும். அவன் இருக்கிற இடத்த நான் கண்டுபிடிச்சே தீருவேன். என்னங்க சின்னத்தை திடீர்னு ஏங்க இப்படி நடந்துக்கிறாங்க? அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே புரியலையே. மாமாவை கேட்டா அவரும் எதுவும் தெரியலன்னு சொல்றாரு. இப்ப என்னங்க பண்றது? எனக்கும் அதுதான் ஒன்றும் புரியல சரோஜா. அவங்களுக்கு ஏன் திடீர்னு இப்படி ஆச்சுன்னு புரியவே மாட்டேங்குது. ஆனா ஒருவேளை அந்த ராஜேஸ்வரிக்கு பேய் பிடிச்சிருக்குமோ? இந்த ராஜேஸ்வரி நடவடிக்கை எல்லாம் பார்க்கும்போது அதான் காத்து கருப்பு அடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்களே, அப்படி எதுவும் அந்த மாதிரி ஏதாவது ஆனாதான் இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்குவாங்க. என்னம்மா சொல்றீங்க? அது இந்த பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஏதாவது ஆயிருக்குன்னு சந்தேகப்படுறீங்களா? ஆமா ஆமா, அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். விக்ரம், நம்ம ஊர் எல்லையில ஒரு காளியம்மன் கோவில் இருக்கு. நாம அங்க கூட்டிட்டு போலாம். அங்க போனா அவளுக்கு கண்டிப்பா சரியாயிடும். அம்மா ப்ளீஸ், தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசுறதெல்லாம் விட்டுருங்க. பாவம் சின்னம்மாக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் ஆயிருக்காது. ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சு மனசுல ரொம்ப குழம்பி போயிருக்காங்க. அதனாலதான் மென்டலி டிஸ்டர்ப் ஆகி இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. அதுக்குள்ள நீங்க பேய் பூதம் கருப்பு காத்துன்னு ஏதேதோ இஷ்டத்துக்கு பேசாதீங்க. விக்ரம், இத பத்திலாம் உனக்கு எதுவும் தெரியாது. அதனாலதான் இந்த மாதிரி பேசுறேன். அம்மா, எனக்கும் கொஞ்சம் விஷயம் தெரியுமா. சின்னம்மாவை ஒரு நல்ல சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போனாதான் அவங்களுக்கு சரியாகும். இல்லைங்க, இதுக்கு மாமா ஒத்துப்பாரோ மாட்டாரோ? அதான் எனக்கும் புரிய மாட்டேங்குது. ஆனா சின்னம்மாவை ஒரு நல்ல டாக்டர் கிட்ட உடனே நம்ம காட்டலன்னா அவங்களோட நிலைமை இன்னும் மோசமாக வாய்ப்பு இருக்கு. இப்ப இருக்கிறத விட இன்னும் மோசமாயிடுவாங்கன்னு தோணுது. நீங்க என்னங்க சொல்றீங்க? அப்படின்னா சின்னத்தைக்கு பைத்தியம் பிடிக்கிற வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வரீங்களா? எக்ஸாக்ட்லி சரோஜா, நீ கரெக்டா தான் சொல்ற. இப்பவும் நாம ட்ரீட்மெண்ட் கொடுக்காம விட்டுட்டா பைத்தியம் பிடிக்கிறது கூட சான்சஸ் இருக்கு. என்ன கருணா, இன்னும் ஆபீஸ்க்கு போகலையா? இதோ கிளம்புறேம்மா. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசிட்டு போலான்னு வந்தேன். என்னன்னு சொல்லு. நீங்க எல்லாரும் சேர்ந்து அர்ஜுன் விஷயத்துல தப்பு பண்றீங்கன்னு தோணலையா? கருணா, நீ என்னடா சொல்ற? அர்ஜுனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தப்பா? ஆமா, நான் அர்ஜுனுக்கு கல்யாணம் பண்றது தப்புன்னு சொல்ல. ஆனா எல்லாருமே அர்ஜுனுக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம மயூரிக்கு அவனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. இதுல அர்ஜுனுக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு யாராவது கேட்டீங்களா? அவனை எதுக்காகடா கேட்கணும்? அர்ஜுன் சின்ன வயசுல இருந்தே மயூரிய பாத்துக்கிட்டு இருக்கான். 2 பேரும் காலேஜ்ல இருந்தே ஒன்னா படிச்சவங்க. எல்லாத்துக்கு மேல நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஒருத்தர் நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. இப்படிப்பட்டவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க நல்லா தானே வாழ்வாங்க. 2 பேரும் ஒன்னா படிச்சவங்க தான், ஃப்ரெண்ட்ஸ் தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. எல்லாம் சரியா இருக்கு. ஆனா ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறவங்க எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லையா? ஆமா, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வேற, கல்யாணங்கிறது வேற. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறவங்களாம் புருஷன் பொண்டாட்டியா ஆகவே முடியாதுமா. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்குன்னு 1008 கனவுகள் இருக்கும். இப்ப எப்படி மயூருக்கு அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்கோ, அதே மாதிரி அர்ஜுனுக்கும் எப்படி இருக்கும்னு தெரியும். அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது முக்கியம் இல்லையா? நீ சொல்றது ஒரு வகையில நிஜம்தாண்டா. சரி விடு, அவனையும் ஒரு வார்த்தை கேட்டா போகுது. அம்மா, அது அப்படி இல்ல. அங்க பாருடா, காட்டுக்குள்ள ஒரு தேவதை. சொல்லு, அவ கூட தானே நீ வந்த? உன் மேல சத்தியமா சொல்றேன், அவ யாருன்னு கூட எனக்கு தெரியாது. டேய், என்னடா ஆச்சு உனக்கு? என் மிஸ் மாயம்மா எங்க போனாலும் நாங்க பேசினேங்கிறோம், நீ பாட்டுக்கு போய் நேகிற. நில்றே.